தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அவர்களுடைய இலக்கு. அதுக்கு ஏற்கனவே ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பணியாற்றிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்த ஒரு நபருக்கு தேர்தல் பரப்புரை மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுப்பது என்பது கட்சிக்குள்ளே எதுவும் குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இப்போ தான் கட்சி தொடங்கி மெல்ல வளர்ந்து வருகிறார். அவருக்கு என்னென்ன பதவி யார் யாருக்கு கொடுக்கணும் அதெல்லாம் உணர்ந்து செயல்படுகிறாரா இல்லை யாராவது சொல்லி செயல்படுற நமக்கு தெரியாது. அதாவது ஏற்கனவே ஒரு வியூக வகுப்பாளர் இருக்கும்போது இன்னொருத்தர் வேணுமான்றதை விட அவர் பேமெண்ட் பேசிஸில் வந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. இவர் அப்படி இல்லை, கட்சி பொறுப்புக்கே வந்துட்டார். ஸோ இவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கும். அவர் அவரும் பேமெண்ட் வாங்கிட்டு ஏனோ தானேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவது கொஞ்சம் சிக்கல் தான். அந்த பொறுப்பு இந்த இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி கொஞ்சம் கொஞ்சமாக அவரேகவே வெளியேறி விடுவார். அப்படி தான் நான் பார்க்குறேன். கட்சியை அடிப்படையிலிருந்து வளர்த்து கொண்டு அது அவர்களுடைய கொள்கை தலைவர்கள், சித்தாந்தம், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்கள், இன்னும் முகம் காட்டாத தலைவர்கள், ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக இதுவரைக்கும் யாரும் இல்லை. அப்படி யாராவது வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் எதிர்பார்க்கலாமா தாவைக்கா? ஒரு தனி மனித வழிபாடு மாதிரி தான் அந்த கட்சி தொடங்கியிருக்கார். அது அவருக்கும் தெரியும். இப்போ அவரே மாநாட்டில் பேசியிருக்கார். பல தலைவர்கள் கட்சி தொடங்கி அடைந்த தோல்வியில் கிடைத்த பாடங்கள் எனக்கு ஒரு பாடம்னு பேசியிருக்கார். உண்மையிலே சிவாஜிக்கு பிறகு, டி ராஜேந்தருக்கு பிறகு, பாக்யராஜுக்கு பிறகு, விஜயகாந்துக்கு பிறகு, இத்தனை தோல்விகளுக்கு பிறகு ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாருன்னா முதல்ல நம்ம கைத்தட்டி வரவேற்கணும். அந்த வகையில் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அரசியல் வந்திருக்கார். ஆனால் அரசியலுக்கு என்ன செய்ய போகிறார், அது எப்படி கட்டமைக்க போகிறார், அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறார், அது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பில் இவர் முதல்ல கட்சியை கட்டமைக்கிற பணியில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கணும். ஆனால் குறுகிய காலம்தான் இருக்குது. 10 மாதம் தேர்தலில் சந்திப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர் சொல்கிறாரு என் தலைமையில் கூட்டணின்னு அறிவிச்சிட்டாரு. ஆனால் அவர் தலைமையில் கூட்டணி அமைந்து ஒரு தேர்தலை சந்தித்து அடுத்த தேர்தல் வருவதற்குள் கட்சி எப்படி இருக்கும் என்பது பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரை அவர் ஏதாவது ஒரு மிகப்பெரிய கட்சியோடு சேர்ந்து இந்த தேர்தல் நுணுக்கங்களை, தேர்தல் வியூக்கங்களை அவர் கற்றுக்கொள்ளணும். அவருடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் கற்றுக்கணும். அப்போ தான் இந்த ஆகப்பெரிய கட்சி திமுக, அதிமுகவோட போட்டி போடவே முடியும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். விசிக ஆரம்பித்து வச்ச கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்றை முதல் அரசியல் மாநாட்டில் விஜய் பேசினார். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி பேசுகிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் பேசுகிறாங்க. ஏனைய கட்சிகளும் அந்த கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அடுத்ததாக அமையும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேச தொடங்கியிருக்காங்க. ஈவன் தேமுதிகவும் அதை பேசுகிறாங்க. 26 தேர்தலில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்று ஏதாவது பிரதான இடம் பிடிக்க வாய்ப்பு? 2026 கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் என்று எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. திமுகவை தவிர, அதிமுகவை தவிர இந்த ரெண்டு கட்சி தான் சொல்லலை. அதுக்கு காரணம் அவங்க நம்ம சஃபிஷியண்டாக வந்துடலாம் நினைக்கலாம். ஆனால் இப்போ அண்ணாமலை அதான் சொல்கிறார், விசிக எதிர்பார்க்கிறது. ஆனால் நீங்கள் இதற்கான விஷயங்கள் திமுக கூட்டணி உடையாத வரை, அப்போ எதிரிகள் பலமாகாத வரை, இப்போ அதிமுக மட்டும்தான் திமுக வீழ்த்துக்கிற ஒரு கூட்டணியை அமைக்க முடியும். இது நாள் வரை நம்ம எதிர்பார்ப்பது. ஆனால் அதிமுக அப்படி பலமான கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு தெரியல. ஒருவேளை இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியேறி வேறு பக்கம் விஜய் பக்கமாவோ இல்லை அதிமுக பக்கமோ சேருகிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த கூட்டணி கணக்குகள் மாறினால், இந்த நம்பர் குறைகிற பட்சத்தில் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.